ஹலோ, வணக்கம். ஞானம் நிலை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. விஸ்டம், ஞானம். இது என்ன? எப்படி தான் நம்மளுக்கு அந்த ஞான நிலை கிடைக்கும்? எப்படி தான் அந்த ஞான நிலையை நம்மளால் அடைய முடியும்? ரொம்ப சிம்பிள். தி எக்ஸஸ் ஆஃப் ஃபோர்த் டைமென்ஷன். இப்போ நம்ம இருக்கிறது தேர்ட் டைமென்ஷன். தேர்ட் டைமென்ஷன்னா என்ன? செகண்ட் டைமென்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்னா ஒரு கோடு. செகண்ட் டைமென்ஷன்னா அந்த கோடுனால உருவாகிற ஒரு ஷேப். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஒரு கோடு, செகண்ட் டைமென்ஷன் ஒரு ட்ரையாங்கிள், தேர்ட் டைமென்ஷன் பிரமிட். பிரமிட் ஷேப் பார்த்துருக்கீங்களா? அந்த நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். அந்த நிலையில தான் நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி வந்து நம்மளால் பார்க்க முடியுதா? ஒரு ஆளை வந்து சுற்றி நம்மளால் பார்க்க முடியுதா? அது தேர்ட் டைமென்ஷன். செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஒரு கோடு, செகண்ட் டைமென்ஷன் ஒரு ஸ்கொயர். ஓகேயா? தேர்ட் டைமென்ஷன் அந்த ஸ்கொயர் வச்சு பார்த்துக்கிட்டா கியூபிக்கல். கியூபிக்கல் பார்த்தீங்களா? எல்லா டைமென்ஷனும் தெரியும். அதான் இந்த 3 டைமென்ஷன். ஃபோர்த் டைமென்ஷன் ஆஃப்டர் லைஃப். இப்போ நம்ம பார்க்குற பூமி, நம்மளை இறந்தோன்னே, நம்ம இறந்து நம்ம உயிர் நம்ம கிட்டேருந்து புரிகிறப்ப நம்ம இந்த பூமியை பார்த்தோம்னா இந்த நிலைமையில் இருக்காதா? இந்த மாதிரி இருக்காதா? அது ரவுண்டாக இருக்காதா? சில பேர் சொல்கிறாங்க அது ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி அந்த நிலைமைக்கு நீங்கள் போகிறப்ப தான் ஞானம்னு ஒன்று கிடைக்கும். இப்போ நம்ம இறந்து அந்த மாதிரி போய் பார்க்குறோம்ல, அதை இந்த உடலில் இருக்கிறப்பே நம்ம பார்த்தா அது ஞான நிலை. ஒன்னொன்று, நம்மளுக்கு 7 ஜென்மம். இது வந்து ப்ரூவன். மானிடனா பிறந்தா 7 ஜென்மம் கன்ஃபார்மாக இருக்குது. அந்த 7 ஜென்மத்துக்குள்ள ஒரு ஜென்மத்தை, மானிட ஜென்மத்தை, நம்மளோட ப்ரீவியஸ் பர்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஞானிகள். நம்ம வந்து ஒரு பாஸ்தை நோக்கினா பார்த்தா போதும், ஃபியூச்சர் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் 1ஆவது ஜென்மமாக பிறக்கிறீங்களா, உங்களுக்கு அது கிடைக்கவே செய்யவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பறவையோ மிருகமாவோ தான் பிறந்திருப்பீங்க. செகண்ட் ஜென்மமாக இருக்கிறப்ப அந்த ஜென்மம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் 5மே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபியூச்சரை நோக்கி பாஸ்ட்டை பார்க்க முடியாது, ஆனால் பாஸ்ட்டை பார்த்து ஃபியூச்சரை பார்க்க முடியும். இதுக்கு மெமரி ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயினாக ஒரு குரு வேணும். அந்த குரு ஆசீர்வாதத்தால் நம்மளுக்கு எல்லாமே வந்து சேரும். நம்ம எதை நோக்கி சொல்கிறோமோ அது வந்து சேரும். இது வந்து அப்பனுக்கும் சுப்பனுக்கும் வந்து சேராது. இதுக்காக யுகமாக நம்ம தியானம் பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு குடுப்பனம் இருக்கணும். ஜென்மமாக இப்போ நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களே, அடுத்த ஜென்மம் அது உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஜென்மமாக இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். மனித ஜென்மமே எடுத்தது நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோம். இதை அடையிறதுக்கு தான் எல்லா சித்தர்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஞானிகளாக இருக்காங்க, மகானுங்களாக இருக்காங்க. எல்லா ஞானிகளுக்கும் இதை கடந்து சென்று தான், இதை அடைஞ்சு தான் அவங்க அந்த ஞான நிலையே பெற்றாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட பூர்வ ஜென்மம் தெரியும். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணினா போதும், உங்களுக்கும் ஞானம் கன்ஃபார்மாக உண்டு. மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஃப்ரீக்வன்சி. அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடிய ஃப்ரீக்வன்சியை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோன்ட்டு. எப்படி ஸ்டிமுலேட் பண்ணோம், எங்கே வச்சு ஸ்டிமுலேட் பண்ணோம், எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கே செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களோ அந்த கம்ஃபர்டபுள்லேயே செய்யுங்க. உங்களுக்கு வந்து கோயிலில் போய் தியானம் பண்ண வெக்கமாக இருந்துச்சுன்னா வீட்டிலே பண்ணுங்கள். இன்னொன்று, வீட்டில் வந்து நீங்கள் தியானம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்கள் சாமி மேடை வச்சுருக்காங்களே, சாமி மேடை வந்து ஒரு திசையை நோக்கி இருக்கும். ஓகே,
நீங்கள் சாமி கும்பிட்றப்ப எப்படி கும்பிடுவீங்க? அந்த சாமி மேரையை பத்தனை கும்பிடுவீங்க, அந்த சிலை வழிபாடாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ வச்சாச்சும் கும்பிடுவீங்களே, அப்படி உக்காந்துக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணக்கூடாது. நீங்கள் வச்சிருக்கிற ஃபோட்டோவோ நீங்கள் வச்சிருக்கிற சிலையோ எந்த திசையை நோக்கி இருக்குதோ அந்த திசையை நோக்கி தான் நீங்கள் தியானம் பண்ணணும். நீங்கள் கும்பிட்றப்ப அந்த ஃபோட்டோவும் சரி அந்த சிலையும் நோக்கி கும்பிட்றீங்களே, தியானம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோவும் அந்த சிலையும் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த அந்த திசையை நோக்கி தான் நம்ம கும்பிடணும். இது கோயில்லையும் சரி வீட்லேயும் சரி இப்படி தான் செய்யணும். நல்லதை முடிஞ்ச லெவலுக்கு இம்போஸ் பண்ண பாருங்க. ஒரு நல்லதாச்சும் ஒரு நாள் செய்ய பாருங்க. முடியலையா, கெட்டது செய்யாதீங்க. யாராச்சும் ஒருத்தவங்கிட்ட ஒரு வாட்டியாச்சும், ஒரு ஆளுக்கிட்டாச்சும், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை பார்க்குறீங்களா, ஒரு ஆளுக்கிட்டாச்சும் வாழ்த்துங்க அவங்கள. நீ நல்லா இருப்ப, என்ன சோகமாக இருந்தாங்களா, இதை விட்டுட்டு போயிடும், இந்த சோகம் எல்லாம் போகும், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு நல்லதே உங்கள் வாயிலேருந்து வர்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஞானத்தை வச்சு 4 பேருக்கு பிரோஜனமாக இருப்பன்ட்டு நீங்கள் முதல்ல நம்புங்க. அந்த திங்கிங் கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் நம்பரே எடுக்கிறீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு 10 மில்லியன் 20 மில்லியன் 1 கோடியோ 2 கோடியோ அது நீங்கள் அடைய நினைக்கிறீங்களா, நீங்கள் அந்த எண்ணத்தை போடுறப்ப நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நான் லம்போர்கினி வாங்க போகிறேன், பங்களோ வாங்க போகிறேன்ட்டு நினச்சிங்கன்னா அந்த எண்ணம் உங்கள்கிட்ட சேராது, அந்த பணம் வந்துக்கிட்ட சேராது. நீங்கள் அந்த காசை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு உதவி செய்ய போகிறேன்னு நினைங்க. அப்போ தான் அந்த பணமே உங்கள்கிட்ட சேரும். ஒரு விஷயம் நம்மள்கிட்ட கிடைக்கணும்னா நம்மக்கிட்ட அது கிடைக்கணும், கிடைக்க போகுது, கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சா அந்த விஷயம் நம்மக்கிட்ட கிடைக்காது. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கிடைக்கணும்னா அது நம்மகிட்ட கிடைச்சிருச்சுன்ட்டு முதல்ல நம்ம நம்பணும். இப்போ ஒரு ஜெக்பாட் டிக்கெட் எடுக்க போகிறீங்க, ஒரு 1 கோடியோ 2 கோடியோ, அது கிடைச்சிரும், கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சா அது நம்மகிட்ட கிடைக்காது. அது கிடைச்சிருச்சுன்ட்டு நீங்கள் நினச்சிங்க வச்சுங்களேன், அது நிச்சயமாக கிடைக்கும். No great mind had ever existed without the touch of madness. இப்போ நீங்கள் 4வது டைமென்ஷன் நீங்கள் போகிறப்ப நீங்கள் நார்மலான மைண்ட்லேயே இருக்க முடியாது. அந்த மைண்டுக்கு அந்த 4வது டைமென்ஷனை அக்சஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஒரு மாதிரியான மேட்னஸ், ஒரு இம்பேலன்ஸ் வரும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, எம்பரஸ் யோர் மேட்னஸ். அதை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது, நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும். திருப்பியும் சொல்கிறேன், எம்பரஸ்ட் தி மேட்னஸ், சாரி, எம்ப்ரேஸ் தி மேட்னஸ். இந்த ஜேர்னி உங்களோட தனிமையான ஒரு ஜேர்னி. உங்களை தனிமைப்படுத்தும். நீங்கள் ஒண்டியாக தான் இதை போய் அடைய முடியும். விஸ்டம் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. நாட் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் விஸ்டம். நீங்கள் அதை போய் தேடுறீங்கன்னா ஏற்கனவே அதுக்காக ஒரு பிளேயர் சொல்லி போட்டிங்க. உங்கள் பூர்வ ஜென்மத்துலேயோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பிளேயர் சொல்லி போட்டனால தான் நீங்கள் திருப்பி அதை போய் தேடுறீங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே இல்லை, எல்லாருமே எல்லாமே எல்லாத்துக்குமே இல்லை.